ஹாய், வயநாடுக்கு நாங்க போயிருந்தப்போ செம்ம ஹாட்ஸன். ஆனா அதெல்லாம் மறக்கிற மாதிரி அங்க வந்து எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு லேண்ட்ஸ்கேப். இதெல்லாம் பார்க்கும்போது இங்கெல்லாம் கூட தண்ணி கஷ்டம் இருக்குமா அப்படின்னு நமக்கு டவுட் வரும். பட் உண்மை என்னன்னா அங்கேயும் தண்ணி கஷ்டம் இருக்கு. குடிக்கிற தண்ணிக்கு நிறைய கிலோமீட்டர், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நடந்து போய் மலையில இருந்து கீழே இறங்கினா தண்ணி எடுத்துட்டு வராங்க. சோ ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தாலும் அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அங்க இருந்து ரூல். இதெல்லாம் யோசிச்சுட்டே வந்து இங்க இருக்க லிமிடெட் ரிசோர்சஸ் வச்சு எப்படிப்பா இவ்வளவு அருமையா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு யோசனையிலே போயிட்டு இருந்தேன். அப்பதான் விபின் வந்து என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவை மீட் பண்றதுக்கு கூட்டு போயிட்டு இருந்தான். அங்க வந்து ஒரு மரத்தை பார்த்தேன். நம்ம ஊர்ல வந்து நார்த்தங்காய் மரம் அப்படிதான் இருக்கும். சோ பாத்துட்டு ஏய் என்னடா நார்த்தங்காய் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு கேட்டேன். தம்பி அது நார்த்தங்காய் இல்லப்பா அப்படின்னா ஆரஞ்சா அப்படின்னா ஆரஞ்சும் இல்லப்பா. அப்ப என்னதான்ப்பா இது அப்படின்னா பம்ப்ளூஸ் அப்படின்னா இவ்வளவு பெருசா இருக்கு, ஃபுட்பால் சைஸ். இதை எடுத்து என்னடா இது அப்படின்னு கேட்டா இது வந்து இங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல், இரு உனக்கு உரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி உரிச்சு கொடுத்தான். அப்பதான் தெரிஞ்சது பம்ப்ளூஸ்னா என்ன அப்படின்னு. பெரிய சைஸ் நார்த்தங்காய் தான் அது. இதா கேரளா நார்த்தங்காய். ரொம்ப பெருசு இல்ல. This is my gift to Tandai TV. Thank you so much. Okay, go and enjoy. விபின் குத்த அந்த ராட்சஸ் பம்ப்ளி மாஸ் பழத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியா நடந்து போயிட்டே இருந்தப்போ திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான். என்னடா அப்படின்னு கேட்டா இவங்கதான் சாந்தாமா, அடுத்து நீ மீட் பண்ண போற பெண் விவசாயி அப்படின்னு கூட்டிட்டு போய் காட்டினான். அவங்கள பார்த்தப்போ மனசுக்குள்ள ரொம்ப நாள் அவங்க கூட பழகின மாதிரி ஒரு உணர்வு. ரொம்ப ஈஸியா அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். அவங்களும் எங்க கூட ஈஸியா வந்து பேசி பழகி ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. பேரம் பேத்திங்களோட ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட வாழ்ந்துட்டு இருக்க நம்ம சாந்தாமாவோட வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்க கிட்ட கேட்டேன். அப்பதான் புரிஞ்சுது நம்ம கடைசியில ஏன் இங்க வந்து நின்று இவங்க மீட் பண்ணி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம். ഞങ്ങള് ഇതിന്റെ എന്നെ ഇങ്ങോട്ട് കെട്ടിച്ചു കൊണ്ടത്, കല്യാണം കഴിച്ചു കൊണ്ടത്. கல்யாணமாகிதான் இங்க வந்தேன். எனக்கு இப்ப 4 குழந்தைங்க. 2 பொண்ணு இருக்காங்க, அவங்க மூத்தவங்க. அப்புறம் 2 பையன். மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த 2 குழந்தைங்க தான் அவங்களுக்கு இருக்காங்க. சின்ன பொண்ணுக்கும் 3 குழந்தைங்க இருக்காங்க. மூத்த பையனுக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. அவனுக்கு இன்னும் குழந்தைங்க இல்ல. கடைசி பையன் கல்யாணம் பண்ணல, இப்ப வேலைக்கு போயிருக்கான். என் கணவருக்கு ரொம்ப வினோதமான ஒரு வியாதி இருந்தது. 7 வருஷம் எங்க வாழ்க்கைய வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ഊണില്ല, ഉറക്കില്ല, ഒരുപാട് കണ്ണീരിലായിരുന്നു. மாசத்துல 10 நாள் ஆஸ்பத்திரியில தான் இருப்போம். வட்டிக்கு பணம் வாங்கி ஆஸ்பத்திரி செலவு பார்த்தோம். ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. என் கணவருக்கு வந்த வியாதி ரொம்ப வித்தியாசமானது. அவரோட கால் விரல் எல்லாமே அப்படியே மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா உதிர்ந்துட்டு வர்ற மாதிரி ஆயிடும். அவரு மனவலி தாங்காம சூசைட் பண்ணிக்க கூட யோசிச்சிருக்காரு. கடவுளோட கிருபை அவரு திரும்ப எங்களுக்கு கிடைச்சிட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்ப ஓரளவுக்கு அந்த கஷ்டங்கள்ல இருந்தெல்லாம் மீண்டு வந்துட்டோம்னு தான் சொல்லணும். പണമില്ലാത്തോണ്ട് ഞങ്ങൾ കൊറേ കഷ്ടപ്പെട്ടെന്ന് പറഞ്ഞ അവിടെ கடனா நிறைய பணம் வாங்கினதுனால எங்களுக்கு அந்த கடனெல்லாம் கட்ட வேண்டியிருந்தது. எங்களோட ஒரே சொத்து இந்த நிலம் தான். அதனால இதுல காப்பி மிளகு இதெல்லாம் விதைச்சு அதுல வரக்கூடிய பணத்தை தான் நாங்க கடன் கட்டினோம். என்னோட குழந்தைங்களெல்லாம் வந்து என் கணவரோட குடும்பம், அவரோட அண்ணன் தம்பி எல்லாருமே நல்லா பாத்துக்கிட்டாங்க. എല്ലാരും കൂടി സഹായിച്ചിട്ടാണ് എന്റെ ഭർത്താവ് എനിക്ക് തിരിച്ചെത്തിയത്. என் தாத்தா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, என்னதான் நீ கஷ்டத்துல இருந்தாலும் செலவு உன்னை சீண்டி பார்க்க கொஞ்சம் கூட யோசிக்காத அப்படின்ட்டு. அந்த விஷயம் சாந்தாமா பேசிட்டு இருக்கும்போது எனக்கு மைண்ட்ல ஞாபகம் வந்தது. இவங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் அவங்களோட கல்யாணம் பண்றதுக்கும் இவங்க எப்படி சமாளிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு யோசனை. அதை பத்தி அவங்க கிட்ட கேட்டப்போதான் எனக்கு புரிஞ்சுது இவங்களுக்கு எந்தெந்த வகையில இருந்து உதவிகள் வந்திருக்கு, இயற்கை வளம் இவங்களுக்கு எப்படி கை கொடுத்து காப்பாத்திருக்கு அப்படிங்கிறதுலாம்.
സ്വാമിനാഥന്റെ ആൾക്കാര് MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் தான் இந்த காலனியை நல்லா பாத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்தாங்க, வந்து எங்ககிட்ட பேசினாங்க இத பத்தி. முதல்ல நாங்க அதை சரியா கேட்கல. எனக்கு முதல்ல அவங்க ஒரு மாடு கொடுத்தாங்க. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாலை என் குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மீதி பாலை வித்து காசாக்க முடிஞ்சது. அந்த காசெல்லாம் சேமிச்சு இன்னும் 2 மாடு வாங்கினேன். പുറകെ ഞാൻ 2 മേടിച്ചു. நான் சாந்தாம்மா ரொம்ப உன்னிப்பா கவனிச்ச வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது 2 விஷயம். ஒண்ணு அவங்களோட பேர பசங்க, இன்னொன்னு அவங்க வளர்க்குற செல்லமான மாடுகள். அவங்க அந்த மாடுகள் கிட்ட ரொம்ப பாசமா இருக்காங்க. அந்த மாடுகள் வந்து இவங்களை பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு குழந்தை வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த மாடுகள் கிட்ட பார்த்தேன். இதை பார்த்து நான் அப்படியே அசந்து போய் இந்த மாடுகள்லாம் எப்போ வாங்கினீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மாட்டு பண்ணை இங்க உருவாகிறதுக்கு காரணம் MSSRF டீம் அப்படின்ட்டு. ആടുകളെ കോഴിക്കളെ പിന്നെ മരുന്ന് ഒരേ കൂട്ടം മരുന്ന് പച്ചക്കറികൾ. சுவாமிநாதன் ஃபவுண்டேஷனே எங்களுக்கு கோழி, ஆடு, காய்கறி தோட்டம் போடுறதுக்கு, அப்புறம் மாடு ஆடுக்கெல்லாம் சோம்பலனா மருந்து எல்லாமே கொடுத்தாங்க. இங்க நிறைய தண்ணி கஷ்டம் இருக்கிறதுனால எங்களுக்கு சரியா விவசாயம் பண்ண முடியாது. அதனால அவங்க கொடுக்கற அந்த விதைய இப்ப நாங்க பயிரிடுறோம். ബയോഗ്യാസും ഇങ്ങ എங்களுக்கு கிடைச்சிട്ടുണ്ട്. വിത്തുകൾ ഞങ്ങൾ അങ്ങനെ സൂക്ഷിച്ച് വെച്ചിട്ട് വെള്ളമെല്ലാം ഞങ്ങൾ എന്ത് ചെയ്യും, അങ്ങനെ ഒരുപാട് സഹായങ്ങൾ അവർ ചെയ്തിട്ടുണ്ട്. சாந்தாமா எங்களுக்கு பயோகேஸும் இங்க கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்பேஸ்ல அவங்களோட வீட்டை சுத்தி அவங்க எதெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றத நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு இருக்கிற அந்த குட்டி இடத்த கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம எல்லா இடத்தையுமே சுத்தி பயன்படுத்தி ரொம்ப புத்திசாலித்தனமா இன்டகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த அளவுக்கு இந்த இடம் மாறி இருக்குன்னா இவங்களோட பாஸ்ட் எப்படி இருந்திருக்கும், இவங்களோட இறந்த காலத்துல இவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அப்ப எனக்கு அதிகமாச்சு. இத பத்தி நான் சாந்தாமா கிட்ட கேட்டேன். அப்போதான் தெரிஞ்சது அவங்களோட இறந்த காலமும் இந்த ஒரு மாற்றத்துக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னு. இப்ப பழைய கால ஆளுக்கான கண்ணீரே வருന്നത്. எப்பெல்லாம் என்னோட பழைய வாழ்க்கையை நினைக்கிறேனோ அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கண்ணுல தண்ணி எல்லாம் வந்துரும். இப்ப ஆனா நாங்க நல்லாதான் வாழ்றோம். முன்னாடி சுகம் இல்லாததுக்கு இப்போ நல்ல சுகம் வந்திருக்கு. முன்னாடி மருந்து வாங்க கூட காசு இல்லாம இருக்கும், இப்ப அப்படி இல்ல, கையில கொஞ்சம் காசு மிச்சம் இருக்கு. കഷ്ടപ്പാട് ഉടുതുണിക്ക് പോലും മറുതുണി കൊടുക്കാതെ ഒത്തിരി കഷ്ടപ്പാടുണ്ടായിരുന്നു. ഇപ്പൊ അതൊന്നും ഇല്ല. അതിനൊക്കെ എത്രയോ മാറ്റം കിട്ടി. இந்த மாடுலாம் எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. சாந்தாமா கிட்ட பேசும்போது அவங்க வந்து அவங்களோட கடந்த காலத்தை பத்தி என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்களே அறியாம லைட்டா கண் கலங்கி கண்ணீர் விட்டதை பார்த்தேன். இது வந்து என்னன்னா எப்பவுமே ஒருத்தரோட வாழ்க்கையில அவங்களோட பாஸ்ட் பத்தி நினைச்சு பார்க்கும்போது, வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கடந்து வந்த பாதையை பத்தி நினைச்சு பார்க்கும்போது அவங்க கண்ணு கலங்கும். இந்த கண்ணீருக்கு பின்னாடி எப்பவுமே ஒரு கர்வமும் ஒரு பெருமிதமும், அதாவது நம்ம வந்து இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி கடைசியா இவ்வளவு பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு பெருமிதமும் கர்வமும் இருக்கும். அதே கர்வத்தையும் பெருமிதத்தையும் தான் நான் சாந்தாமாவோட கண்ணிலையும் பார்த்தேன். லைஃப்ல எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் கனெக்டடா தான் இருக்கும். சுகம் துக்கம் இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு கனெக்ஷன் எப்பவுமே இருக்கும். இதே மாதிரி தான் சாந்தாமா பண்ற பிசினஸ்லயும் எல்லாமே கனெக்டடா பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு முன்னாடி நிறைய வேஸ்ட் இருந்தது. சாணத்தெல்லாம் வந்து கொட்டி காய வச்சிருந்தாங்க, ஒரு பெரிய பள்ளம் நோண்டி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் என்னமா அப்படின்னு கேட்டப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவங்க வந்து இயற்கை எரிவாயு தயாரிக்கிறாங்க, அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டான மெத்தட்ல. இதுவரைக்கும் என்னோட பயணத்துல நிறைய பேர் இயற்கை எரிவாயு உற்பத்தி பண்றதை பத்தி பார்த்திருக்கேன். ஆனா சாந்தாமா இந்த மலை பிரதேசத்துல இயற்கை எரிவாயு உற்பத்தி பண்ற அந்த டெக்னிக் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு டெக்னிக். அதை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பயோகேஸ் அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றமா இருக்கு அப்படிங்கறத பத்தி அவர்கிட்ட கேட்டேன்.
അപ്പോൾ ഞങ്ങൾക്ക് പിന്നെ ബയോഗ്യാസ് ഞങ്ങൾക്ക് ഒരുപാട് വിറക് വേണം. എനിക്ക് ഒരു വർഷത്തിലേക്ക് നല്ലൊരു വിറക് வேணும். இப்ப எங்களுக்கு பயோகேஸ் இருக்குது. முன்னெல்லாம் சமைக்கணும் அப்படின்னா விறகு வெட்டணும். இப்ப இங்க பயோகேஸ் நாங்க உபயோகிச்சே நாங்க சமைச்சுக்கிறோம். விறகு வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாட்டு சாணத்தை நாங்க செடிக்கு உரமா கூட போட்டுக்கிறோம். வெளியே யாருக்கும் ഉപയോഗിക്കുകയാണ്, പുറത്ത് കൊടുക്കുന്നില്ല. நம்ம சாந்தாமா மாதிரி விவசாயத்தை கையில எடுத்து இப்போ வரைக்கும் குடும்பத்தை கட்டி காத்துட்டு இருக்க பெண்மணிகள் எல்லாருமே பகிரங்கமாவும் பெருமையாவும் சொல்லலாம் நாங்கெல்லாம் விவசாய பெண்மணிகள் அப்படின்னு. ஆனா இப்படி ஒரு விவசாய பெண்மணியா இருந்து சாந்தாமா எவ்வளவு பெருமைப்படுறாங்க அப்படிங்கறத வந்து அவங்க வாயாலே சொன்னா நல்லா இருக்குமே சொல்லிட்டு அதை பத்தி அவங்க கிட்ட கேட்டேன். அபிமானம்ண்டு. இந்த மாடு வளர்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பைசா கூட நான் வீணா செலவழிக்கவே மாட்டேங்க. மாடு வளர்க்கறது மூலமா நான் பல விஷயங்கள் பண்ணிருக்கேன். போஸ்ட் ஆபீஸ்ல இந்த வேலை பார்த்துக்கிட்டு பல ஸ்கீம்ல சேர்ந்திருக்கேன். முதல்ல ஒரு 30,000 ரூபாய் சேர்த்தேன். இப்ப 75,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கீம் சேர்ந்திருக்கேன். அதுக்கு மாசம் 1000 ரூபாய் கட்டிட்டு இருக்கிறேன். പോസ്റ്റ് ഓഫീസ് ചേർന്നിട്ട് അങ്ങനെ ഓരോന്നിന്റെ ഓരോ ചേരുക. അനാവശ്യമായിട്ട് ഒരു പൈസയും കളയുന്നില്ല. சாந்தாமாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம், இவ்வளவு சவாலுக்கு அப்புறம் இன்னும் அந்த சிரிப்பு குறையாம ரொம்ப தைரியமா அவங்களோட லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடியும் கனவு இருக்கும். பட் சாந்தாமா மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்க பெண்ணுக்கு பின்னாடி இருக்க கனவு என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சாந்தாமா கிட்ட கேட்டேன். அப்பதான் தெரிஞ்சது சில பேருக்கு சாதாரணமா தெரியுற விஷயம் கூட சாந்தாமா மாதிரி அசாதாரண பெண்களுக்கு ஒரு கனவாவே இருக்கு அப்படின்ட்டு. എനിക്ക് ഇത്രയും കാലം കിട്ടാത്തൊരു ആഗ്രഹം, ഒരു വീട്, சொந்தமா ஒரு வீடு கட்டுற ஆசை இருக்கு. அந்த வீட்டுல ஒரு 10 நாள் போதும். அதுல நல்லா வாழ்ந்துட்டு செத்து கூட போயிடலாம். வேற என்ன ஆசை? கரண்ட் வேணும், தண்ணி வேணும், நல்ல ரோடு வேணும். மலைப்பாதையில ரொம்ப தூரம் கீழே இறங்கி போய் தான் ஒரு குடம் தண்ணிக்கு கூட போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் மாறணும். இதான் என்னோட ஆசை. 1/2 മണിക്കൂറിന് മുകളിൽ പിടിച്ചു ഒരു കുടം വെള്ളമായിട്ട് വരുന്നത്. ചേച്ചി എന്ത് ചെയ്യുന്നു? ചോറിന് വെള്ളം വെക്കാം. ഇതുക്കും ഇതുക്കും എന്താ വ്യത്യാസം? അതിനേക്കായി എളുപ്പത്തിൽ ഒരു 5 മിനിറ്റ് കൂടുതൽ എനിക്ക് ചോറ് വെക്കാൻ. വിറകിന് എത്രയോ ലാഭമായിരിക്കും. അത് വിറക് വേണമെങ്കിൽ എനിക്ക് ഒരുപാട് വിറക് വേണം. അത് ഉണ്ടാക്കിയാണെങ്കിൽ ഒരു വാരിൽ വിറകിട്ടാലും ചോറ് വേഗമാവില്ല. അതിനേക്കായി മുന്നേ എനിക്ക് ചോറ് വേഗമായിരിക്കും. ചായ വെച്ചാൽ 2 മിനിറ്റ് ചായയായി. 2 മിനിറ്റ് വേണ്ട. சாந்தாமா கிட்ட பேசிட்டு நானும் விபினும் அப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு விபின் சாதாரணமா ஒரு இடத்த காட்டி, இங்கதான்டா ரொம்ப நாளா ஒரு நாகப்பாம்பு சுத்திட்டு இருந்தது அப்படின்னா. பாம்பு என்னோட பயணம் முழுக்க பாம்பு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாவே தெரியுது. ஏன்னா கொல்லிமலையில ஆரம்பிச்சு வயநாடு வரைக்கும் எங்க பார்த்தாலும் ஒரு பாம்பாவது நான் பாத்துருவேன். இதே மாதிரிதான் இங்க வயநாட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து நாகப்பாம்பு கூட பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி பழகிட்டு இருக்காங்க. ரொம்ப அசால்ட்டா பேசுறாங்க, இங்கதான் இருந்துச்சு ரொம்ப நாளா காணோம் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே லைட்டா ஷாக் ஆயிட்டேன் இவங்களை பார்த்து. ஒரு நிலத்துல நம்ம விவசாயம் பண்ணும்போது ஒரு மகசூலுக்கும் அடுத்த வெள்ளாமைக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் விடும். பிகாஸ் அந்த நிலத்தோட வளம் வந்து திருப்பி ரீகெயின் ஆயிட்டு அடுத்து போடுற பயிர் பச்சை பசேல் வரணும் அப்படிங்கிறதுனால. பட் வயநாட்டுல அந்த மலை பிரதேசத்துல ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா கேப்பே இல்லாம தொடர்ந்து விவசாயம் பண்றதுக்காகவும் ஒரே நிலத்துல நிறைய பயிர் போடுறதுக்காகவும். அதுக்கு பேர் தான் சொபிஸ்டிகேட்டட் ஃபார்மிங். அங்கதான் என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்க ஒரு அண்ணனை மீட் பண்ணேன். சூப்பர் என்ன அவரு பாபு அண்ணன் பண்ற அந்த சொபிஸ்டிகேட்டட் ஃபார்மிங், அதாவது அதிநவீன விவசாயத்தை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆவலா மீட் பண்றதுக்காக போயிருந்தேன். பாபு அண்ணனை நான் பார்த்ததுமே எல்லா விஷயத்தையும் மறந்தேன். அதுக்கு காரணம் அவரோட குடும்பம். அழகான குடும்பம், ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை. அவரோட குடும்பத்தை பார்த்தோன்னா கண்டிப்பா அவரோட பர்சனல் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட போயிட்டு, அண்ணே கொஞ்சம் உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மலையாளத்துல கேட்டேன். ഞാൻ ഇപ്പൊ കൈരളി കോളനിയിലാണ് താമസം.
நான் இப்போ கைரளி காலனில இருக்கேன். முன்னாடி கம்பளக்காட்டுல கன்னியம்பட்டா பஞ்சாயத்துல இருந்தேன். அது ஒரு 4 சென்ட் நிலம். அங்க நான் என்னோட அம்மா அப்பாவோட வாழ்ந்துட்டு வந்தேன். അതിനുശേഷം അവിടുന്ന് ഞങ്ങൾ ഒരു 2000 ഈ കൈരളി കോളനിയിൽ കയറിയത്. 2000 தான் இந்த கைரளி காலனிக்கு வந்தோம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து இந்த நிலத்தை வாங்கினோம். அவங்க தான் வந்து இங்க அளந்து கொடுத்தாங்க. വേറൊരു കൃഷി ചെയ്യാനും പറ്റില്ല, മുളയാണ്, മൊത്തം മുളങ്കാടും. இங்க வந்தா ஒரே மலைக்காடு. இதுல எங்க விவசாயம் பண்றதுன்னு முளைச்சு கிடந்த புதரை எல்லாம் வெட்டிட்டு குருமிளகு போட்டோம். അത് വെട്ടി മാറ്റി കുറേശ്ശെ കുറേശ്ശെ കൃഷിയൊക്കെ ചെയ്യാൻ തുടങ്ങി. കാപ്പി, കുരുമുളക്. இடம்பெயர்தல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரிதான் பாபு அண்ணன் அவரோட குடும்பத்தோட அவர் இருந்த இடத்துல இருந்து இங்க வந்து செட்டில் ஆகி அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. அதோட பலன் தான் இப்போ இவ்வளவு பெருசா உருவாயிருக்க அந்த சஃபஸ்டிகேட்டட் ஃபேமிலி. அதே மாதிரி அவரோட பாஸ்ட் எப்படி இருந்தது, சின்ன வயசுல அவர் எப்படி ஸ்கூலுக்கு போனாரு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. ഞാൻ SLC വരെ പഠിച്ച. நான் SSLC வரையும் படிச்சிருக்கேன். பண கஷ்டம், படிக்க முடியல. കോളേജിൽ പോയി കഴിഞ്ഞാൽ അവിടുന്ന് റായില്ല, ഒരു ചെരുപ്പില്ല, செருப்பு கூட கிடையாது, நல்ல ட்ரெஸ் கிடையாது. கூட படிக்கிற பசங்க கிண்டல் செய்வாங்க. അവിടുന്ന് காலேஜ்ல படிக்கிறப்ப ரொம்ப கிண்டல் கேலி, அப்படியே படிப்பு കളിയാക്കുക, പിന്നെ റാഗിങ് ചെയ്യുക, അങ്ങനെയൊക്കെ ആയപ്പോൾ നിർത്തി. ആ പഠിത്തം തന്നെ കളഞ്ഞു. പിന്നെ അതിനുശേഷമാണ് കല്യാണം കഴിക്കുന്നത്. அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணேன். அப்புறம் வாழ்றதுக்கு வழியே இல்லை. ജീവിക്കാൻ തന്നെ ഒരു வேலைன்னா எப்பமாச்சும் ஒரு நாள் இல்ல 2 நாள் தான் கிடைக்கும். പണിക്ക് പോയ പണി എപ്പോഴെങ്കിലും ഒരു ദിവസം രണ്ട് ദിവസത്തെ പണി കിട്ടിയാലായി. பாபு அண்ணன் அவரோட சின்ன வயசு பத்தியும் அவரோட படிப்பு பத்தியும் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது மனசுக்குள்ள இன்னொரு கேள்வி வர ஆரம்பிச்சது. பொதுவா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு புதுசா குடி போனாலே நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம தெருவில் உள்ளவங்க எல்லாருமே வந்து கொஞ்ச நாள் நம்மள ஒரு வில்லனை பாக்குற மாதிரி தான் பாப்பாங்க. அப்படி இருக்கும்போது பாபு அண்ணா அவரோட குடும்பத்தோட வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல புதுசா குடியேறினப்போ இங்க இருந்த மக்கள் அவங்களை எப்படி பார்த்தாங்க, அவங்க வந்து புதுசா குடியேறினதுனால என்னென்ன மாதிரி சவாலை சந்திச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டேன். அப்பதான் தெரிஞ்சது பாபு அண்ணன் கொஞ்ச நெஞ்ச சவாலை சந்திக்கல அப்படிங்கிறது. அவருக்கு மனதைரியம் ஜாஸ்தி அப்படிங்கறதுனால தான் இப்போ இவ்வளவு பெரிய ஆளா அவர் உருவாயிருக்காரு. കിട്ടുന്ന പണിക്ക് ആരെങ്കിലും വിളിച്ചാ പോവും, ഇല്ലെങ്കിൽ மொத்தம் பாட்டு. யாராச்சும் வேலை செய்ய கூப்பிட்டா வேலை, இல்லைன்னா பட்டினி. பல நாள் பட்டினி கிடந்திருக்கும். ஒரு பலாப்பழத்துக்காக கூட പിച്ച് എടുക്കുന്ന നേരം. ദിവസം ഒരു വീട്ടില് ചക്കയ്ക്കായിരുന്നു പോകുമ്പോ അവര് നിങ്ങളെന്താ ലോറിയും കൊണ്ടാണോ ചക്കയ്ക്ക് വന്നിരിക്കുന്നത്, എന്താ ചെയ്യാ, ഇങ്ങനത്തെ ഒക്കെ അവസ്ഥയിലാണ് ഈ മണ്ണ് ഞങ്ങൾക്ക് കിട്ടിയത്. എന്നിട്ട് ഞങ്ങൾ വിട്ടൊഴിഞ്ഞു പോയില്ല, അത് കിട്ടണമെന്നുള്ള വാശിയായിരുന്നു. വാശിയല്ല, ഞങ്ങൾക്ക് വേറെ ഇല്ല, വേറെ എവിടെ പോവാനാ. அவர் இடம்பெயர்ந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சாரு அப்படிங்கறத என்கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது என் மனசுக்குள்ள அடுத்தடுத்த கேள்விகள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. என்னன்னா, அவருக்கு இங்க வரும்போது ஒரு வீடு இருந்திருக்கு, அது உருப்படியா குடிசைதான் போட்டேன்னு சொன்னாரு. அங்க அவரோட குடும்பத்தை இவர் எப்படி சமாளிச்சிருப்பாரு, குழந்தைங்களை எப்படி படிக்க வச்சிருப்பாரு, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, வேலை ஒழுங்கா இல்லாதப்போ என்ன பண்ணி இவரு காசு சம்பாதிச்சாரு, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் ஒன்னொன்னா என் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டே இருந்தது. நான் இதெல்லாம் கேட்கணும், ஆனா எப்படி கேட்கலாம் அப்படின்னு வந்து மனசுக்குள்ள ஒரு தயக்கத்தோட யோசிச்சுட்டு இருக்கும்போது பாபு அண்ணனே அதை பத்தி சொன்னாரு. அப்போதான் தெரிஞ்சது பாபு அண்ணன் மாதிரி விடாமுயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா விஸ்வரூப வெற்றி தான் அப்படின்னு. ഒരു നല്ല മര്യാദയ്ക്ക് ഒരു വീടില്ല, കുടിക്കാനൊരു വെള്ളമില്ല. எங்களுக்கு நல்ல வீடு இல்ல, தண்ணி கஷ்டம், கரண்ட் கிடையாது, 4 லிட்டர் மண்ணெண்ணெய் தான், 9 கிலோ ரேஷன் அரிசி, அவ்வளவுதான். அதுவே பெரிய நிம்மதியா இருக்கு. അല്ലാതെ വേറെ ഇതിൽ ഇതൊക്കെ ഉണ്ടാക്കിയിട്ട് വേണം ഇനിയുള്ള ജീവിതം ഒന്ന് രക്ഷപ്പെടുത്താൻ. ഈ ഇവിടുന്ന് തന്നെയാണ് മക്കളൊക്കെ സ്കൂളിൽ. இப்ப என் பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க, ஆனா படிக்க ரொம்ப சோம்பேறித்தனம் படுறாங்க. அவங்க படிப்புக்கோ ட்ரெஸ்ஸுக்கோ என்னால செலவு பண்ண முடியல, அதனாலதான் அவங்க ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு. മക്കളൊക്കെ ഹോസ്റ്റലിലേക്കാണ്.
நம்ம பாபு அண்ணன் அவரோட குடும்பத்தை இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு இருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தது. ஏன்னா MSSRF டீம் இந்த மாதிரி ஒரு விவசாயிய ஊக்கப்படுத்தி இப்போ இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ நம்ம இந்தியா முழுக்க உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் பாபு அண்ணனோட வாழ்க்கையில MSSRF டீம் எப்படி வந்தாங்க, என்ன மாதிரி பயிற்சி எல்லாம் இவர் கொடுத்தாங்க, இப்ப எப்படி இவர் வந்து இவ்வளவு பெரிய அதிநவீன விவசாயியா மாத்துனாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது இந்த அதிநவீன விவசாயத்துக்கு பின்னாடி எவ்வளவு வேலை இருக்கு, MSSRF டீம் பாபு அண்ணனுக்கு எவ்வளவு பயிற்சி கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. MS സ്വാമിനാഥൻ പിന്നെ ഞങ്ങൾക്ക് ഈ സ്ഥലം അളന്ന് കിട്ടിയതിന് ശേഷം ഫസ്റ്റില് ഞങ്ങളൊരു സഹായത്തിന് എത്തിയത് MS സ്വാമിനാഥൻ ഫൗണ്ടേഷൻ. MSSRF தான் முதல்ல உதவி செஞ்சாங்க. ஆடு மாடெல்லாம் கொடுத்தாங்க, காபி மிளகு காய்கறி விதெல்லாம் கொடுத்தாங்க. முதல்ல பாலிஃபார்முக்கு 4 குடும்பம் தேர்ந்தெடுத்தாங்க, நல்ல பாலி ஹவுஸ் கட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி விவசாயம் இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நாங்க செஞ்சோம். நாங்க பயிர் செஞ்ச வெள்ளரி நல்ல லாபம் இருந்துச்சு. இங்க நாங்க 3 வகை செடி வளர்க்குறோம், கீரை, வெள்ளரி, மற்ற ஊடுபயிறு. அப்படிலாம் மழைக்காலம் மாதிரியே மேல இருந்து தண்ணி பெய்யற மாதிரி தான் செடிகளுக்கு தினமும் குறிப்பிட்ட நேரம் தண்ணி ஊத்துறோம். இதனால மழை காலத்துல எப்படி செடிங்க தழைச்சு வளர்ந்து லாபம் தருமோ அப்படியே எல்லா காலமும் லாபம் கிடைக்குது. இந்த முறையிலான விவசாயம் எங்க வாழ்க்கையே மாத்திடுச்சு. 3 സെറ്റ് കൃഷി ഞങ്ങൾ ഇതിൽ ചെയ്യുന്നു. ഒന്നുകൂടെ ഒന്ന് രക്ഷപ്പെടാൻ വേണ്ടി ഇത് ഒരു കൃഷി രീതി പഠിച്ചു കിട്ടിയത് കൊണ്ട് ഞങ്ങൾക്ക് ചെറുതായിട്ട് ജീവിച്ചു പോകാൻ കഴിയുന്നുണ്ട്. ഇപ്പൊ കുറച്ച് இதுவரைக்கும் அவங்க சொல்லி கொடுத்தத அப்படியே செஞ்சு விவசாயம் பண்றேன். இதுல இன்னும் நான் கத்துக்க வேண்டியது இருக்கு. செடிகளுக்கு எல்லாம் ஏதாவது பூச்சிப்பட்டு வந்துட்டா அதுக்கான மருந்தை இப்ப நானே பண்றேன். எதுக்கு எது போடணும் அதெல்லாம் படிக்கணும். அதெல்லாம் படிச்சா இன்னும் ലാഭം கிடைக்கும். പഠിച്ചതിന് ശേഷം പഠിച്ച രീതി വെച്ച് ഞങ്ങൾ ചെയ്തോണ്ടിരിക്കുന്നുണ്ട്. ശരിക്കും പഠിച്ചാൽ നന്ന ലാഭം തന്നെ. പഠിച്ചു കിട്ടിയില്ല, പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നതാണ്. பாபு அண்ணனோட இறந்த காலம், பாபு அண்ணனோட நிகழ்காலம், இது ரெண்டத்தையும் மனசுல வச்சுட்டு ஒரு கடைசி கேள்வி அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசையா இருந்தது. என்னன்னா அவரோட பசங்க ஒருவேளை இவர மாதிரியே ஒரு அதிநவீன விவசாயியா மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவரோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். മക്കളെ നന്നായിട്ട് പഠിപ്പിക്കണം എന്നൊരു ആഗ്രഹം. അതിനു വേണ്ടിട്ട് എന്തെങ്കിലും என் பிள்ளைங்க விவசாயம் செய்யணும்னா செய்யட்டும், ஆனா அவங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிக்கணும். അല്ല, മക്കൾക്ക് ആഗ്രഹം ഉണ്ടെങ്കിൽ കൃഷി ചെയ്തോട്ടെ, എന്നാലും അവര് പഠിത്തം നന്നായിട്ട് പഠിക്കണം. അവർക്ക് அவங்க என்ன பண்ணணும்னு அவங்களே முடிவு எடுக்கட்டும், ஆனா என்ன மாதிரி மட்டும் ஆயிடக்கூடாது. அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு நம்பிக்கை மட்டும் இருக்கு. எங்க கஷ்டம்லாம் அவங்க சீக்கிரம் ഞങ്ങളെ രക്ഷപ്പെടുത്തുന്നൊരു വിശ്വാസമാണ്. இது வரைக்கும் வயநாடுல நான் பார்த்த எல்லாருமே வந்து அவங்களோட சொந்த வாழ்க்கை அனுபவத்தை என்கிட்ட சொல்லும்போது இந்த அனுபவங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பயணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களோட அனுபவம் ஏற்படுத்துற தாக்கம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது விபினும் சுமாய் சிஸ்டரும் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இதுக்கே சாக்காவாதீங்க, உங்க வேற ஒரு கல்ச்சர், அதாவது ஒரு புது ட்ரெடிஷனுக்கே உங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி அடுத்த வாரம் உங்ககிட்ட சொல்றேன். பாய்.